என்கிட்டயே சொல்லலை. வாட்? டெக்னிக்கல் லீடாக ப்ரொமோட் ஆயிருக்க போல. சக்தி, ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன் என்னாச்சு? யூ நாட் ஹாப்பி? Dan 3 இயர்ஸாக சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். சிடிசி 7 lakhs தான். யூ ஆர் டூயிங் குட் ரைட்? இப்படியே மந்த்லி சேலரி வாங்கி சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஜஸ்ட் ஒரு ஹோண்டா சிட்டி ஸ்போர்ட்ஸ் காரில் ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி உன் ஷாலை பறக்க விட்டுட்டே வரும்போது 120 கிலோமீட்டர் ஸ்பீடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏர்மான் பீச்சில் போயிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்போமே. நீ சொல்கிற கதையெல்லாம் என் கனவுல 100 நாள் படமாக ஓடிடுச்சு. காவலில் நிலை கொள்ளாமல் மனது ஆசை கொல்லாமல் கொல் 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 கொல். ஹலோ பாஸ், ஆப்போசிட்டில் கார் வந்து கூட தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க. ஹே, அவர் ஏதோ டயர்டில் இருக்காரு பாரு. அண்ணா கொஞ்சம் பார்த்து போங்க. சரிம்மா. ஏய் சக்தி, என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓகே, டெக்னிக்கல் லீடுன்னு ப்ரொமோஷன் தந்து ஏமாத்திட்டாங்க. சேலரி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உனக்கு எப்படி? அதே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான், பட் சிட்டியில் மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது we are getting better, right? ஹே சக்தி, உன் சேலரி பேக்கேஜ் எவ்வளோடி? கைஸ், இந்த ஹைக் சம்பளம் பற்றிலாம் பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்கள் பாட்டு கொஞ்சம் போடுறீங்களா? ஏய், ஒரு ஒன்று கனவு போயிடுவாரு. ஐயோ விட. அம்மா, கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது ஃபோன் பேசாமல் இருக்கீங்களா? நீங்கள் வேணா கொஞ்சம் ஒரு மணி எடுத்துகிட்டு பேசிக்கோங்களேன். அம்மா. ஆமாம்மா, தண்டப்படி தான் பேசுகிறேன். சரிம்மா, 1800 ரூபாயா? எதுக்குமா அவ்வளவு? அவ்வளோ பணம் இல்லையாம்மா. நான் வேணா அரேஞ்ச் பண்ணுறேம்மா. சரிம்மா, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேம்மா. கண்டிப்பாம்மா. சரிம்மா சரிம்மா. ஹலோ, நீங்கள் ஊருக்காங்களா? ஆமாங்க, மதுரை பக்கத்தில் கீழே அவ்வளவு. ஹலோ பாஸ், லெஃப்ட்டில் அந்த சிக்னல் தாண்டி வர காஃபி ஷாப்பில் எங்களை இறக்கி விட்ருங்க. நீ வரியா? நோ, வரல. ஓகே, see you. அடுத்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க. நான் அங்கேயே இறங்கிடுறேன். உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்படுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா கிட்ட ஃபோனில் ஏதோ வட்டிக்கு காசு வாங்குறதா பேசிகிட்டு இருந்தீங்க. அதுங்களா, அது ஊரில் எங்களுக்கு ஒரு மில் இருக்குங்க. நான் மில் கேழ்வரகு கோதுமைலாம் அரைப்பாங்கல்ல, அதில் பிளேடு அடி ஆயிடுச்சுன்னா 600-700 செலவாகும். இப்போ 3 பிளேடுமே போயிடுச்சான். அதை மாத்திரங்கன்னா தங்கச்சி படிப்பு கூட செலவு காசு இல்லைங்க. அதாங்க அம்மா உடனே ஒரு 1800 இருந்தால் அனுப்பிவிட சொன்னாங்க. வட்டிக்கு வாங்க சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் ஓனர் கொடுப்பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட 1800 இல்லையா? எங்கேங்க, வாங்குற சம்பளத்தில் சாப்பிட்றதுக்கும் தங்கிறதுக்குமே சரியாக போகுது. ஐயோ மேடம், காசெல்லாம் ஒன்றும் வேணாங்க. அம்மாவுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ளே கொடுத்துறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ கொடுங்க. எனக்கும் உங்கள் ஆஃபீஸில் உங்களை மாதிரி ஒரு நல்ல வேலை வாங்கி தர முடியுமாங்க? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 12வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அப்புறம் காலேஜ் படிக்க முடியல. ஐயா வேறு தவறிட்டாரா, உடனே வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கணும். இதோ இந்த வாடகை கார் ஓட்டுறது போய் சொந்த கார் ஓட்டணும். இப்படியெல்லாம் நிறைய ஆசைங்க இருக்குங்க. உங்களை மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசணும், 4 பேர்கிட்ட பழகணும், காஃபி ஷாப்புக்கெலாம் போகணும். உங்களை மாதிரி பொண்ணு கூட தான் காஃபி ஷாப்புக்கெலாம் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதெல்லாம் நடக்குமாங்க?